வணக்கம் ஜூரிஸ்ட். நாளைக்கு மார்ச் 30 எலெக்ஷன் டே. தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடையாது, தமிழ்நாட்டு வழக்கறிஞர்களுக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1,521,000 வாக்காளர்கள் வழக்கறிஞர்கள் சேர்ந்து 25 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்படும். வழக்கறிஞர் சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காகவும் வழக்கறிஞர் சமுதாயத்துக்காக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான வாக்குறுதிகளை பல்வேறு விதமான வழக்கறிஞர்கள் கேண்டிடேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. அவங்கள சிறந்த வழக்கறிஞர்களாக நல்ல தலைமை பண்பு அப்படின்னு சொல்லி நல்ல தலைவனை உருவாக்குறதுக்காக தான் இந்த எலெக்ஷன் நடைபெற போகுது. இந்த எலெக்ஷனில் ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, அவங்களுடைய பர்மனண்ட் ஐடி கார்டு கண்டிப்பாக வேணும். அவங்களுக்கு உண்டான QR கோடு ஸ்லிப் கண்டிப்பாக வேணும். QR கோடு ஸ்லிப் இல்லாமல் எந்த ஒரு வழக்கறிஞர்களும் ஓட்டு போட அனுமதிக்கப்பட மாட்டாங்க. அதுக்கான லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களோட லிங்க் வேணும் அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் தான் DM பண்ணுறேன். ஓகேங்களா? இது எந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஓட்டிங் மெத்தட், அதாவது ப்ரிஃபரன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க 23 ஓட்டு போட்டு 23 உறுப்பினர்கள் நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ், ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் சொல்லி நம்ம 23 ஓட்டு நம்ம போட முடியும். போடக்கூடிய ஓட்டு வந்து நியூமெரிக்கல் நம்பராக கண்டிப்பாக இருக்கணும். ரோமன் லெட்டராவோ எழுத்தாலேயோ போட்டிருக்கோம் அப்படின்னா இது கண்டிப்பாக இன்வேலிட் ஓட்டு. கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் 4ஆம் நம்பர் அவங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, திரும்பி 7ஆம் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து முழுக்க இன்வேலிட் ஓட். ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஓட்டு வந்து வேலிட் ஓட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஓட்டு போகிறது முக்கியம் கிடையாது, கரெக்டான ஓட்டை சிந்தாமல் சிதறாமல் நல்ல தலைமைக்கு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1,521,000 ஓட்டுமே முழுசாக சேர்ந்து 100% வாக்களித்தா மட்டும்தான் நம்மளுடைய நல்ல தலைமையை உருவாக்க முடியும். ஸோ நல்ல தலைமையை உருவாக்குறதுல நம்மளுடைய கடமை ரொம்ப முக்கியம். 100% வாக்களிப்புன்ற ஒரு நம்பிக்கையோட. தேங்க்யூ ஜூரிஸ்ட்.